قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن. بسم الله الرحمن الرحيم. ஏக இறைவனான அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் என்றால் அமைதி. இந்த புனிதமான மார்க்கத்திலும் ஏக இறைவனான அல்லாஹ்வை வணங்குவதிலும் நான் எப்படி வந்தேன், எப்படி இந்த மார்க்கத்தில் வந்தேன் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என்னோட பழைய பேர் பிரபாகரன். நான் இந்து மதத்தில் இருந்தவன். முன்னாடி இந்து மதத்தில் இருந்து என்னோட தாய் தந்தை எல்லாமே இந்து மதத்தில் இருந்தவங்க தான். என்னோட ஊர் கொடைக்கானல். ஒரு அண்ணன் எனக்கு, அவங்க திருமணம் ஆகிட்டாங்க. நான் படித்தது எல்லாமே அங்கே தான். அங்கே நான் படித்து ஐடிஐ படித்தேன். படித்த உடனே ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் திருப்பூரில் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே ஒரு சூப்பர்வைசிங் இதில் வேலை பார்த்தேன், ஒர்க் பண்ணேன் ஒரு 4 வருடமாக. அங்கேருந்து ஒரு திருமணத்திற்காக நான் மறுபடியும் கொடைக்கானல் வந்திருந்த போது அங்கு ஒரு தற்செயலாக ஒரு விபத்தில் என் காலில் நல்ல அடிபட்டு, அதாவது 2ஆ உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி. இத்தனைக்கும் எனக்கு பைக் ஓட்ட தெரியாது. பின்னாடி உட்காந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனதுல ஆக்சிடென்ட் ஆகி இந்த விபத்து நடந்துருச்சு. நடந்து ஒரு 2-3 ஆப்ரேஷன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல இந்த மதத்து இதில் நல்ல பக்தி உடையவங்களாக இருப்பாங்க. அம்மா உடனே என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு அடிபட்டுச்சுன்னா நல்ல நேர்ச்சைகள் போட ஆரம்பிச்சாங்க. நிறைய நேர்த்தி கடன் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சதுல அப்போதான் நான் கால் ஊனி கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறேன். அந்த நேர்ச்சையை இது பண்ணணும், ஒரு அர்ச்சனை கொடுக்கணும் அப்படின்னு என்னை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போய் நிற்கிறோம். அங்கே அந்த சாமின்னு சொல்லிட்டு அதை அவங்க குளிப்பாட்டி இது பண்ணி அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் பூஜை கொடுக்கணும்னு சொல்லி நிற்க வைக்கிறாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் நின்றுக்கிட்டே தான் இருக்கோம். என்னால் நிற்க முடியாது. வண்டி வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். கஷ்டப்படுற குடும்பம். வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வண்டியை திரும்பி அனுப்பிச்சாச்சு. அதனால் வண்டியில் உட்கார முடியாது, கோயிலேருந்து வெளியில் வர முடியாது. என்னால் காலை ஒரு நிலையாக வச்சு அந்த இடத்துல உட்கார முடியாத சூழ்நிலை. நிற்கிறோம், வலி வேதனையோடு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோவில் அர்ச்சகர் பூசாரி வராரு. வந்துட்டு என்ன அது தட்டை வாங்கக்கூடிய சூழ்நிலை, வசதியான ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்களோட தட்டு அவர் கைக்கு போகுது. பணம் நிறையா போகுதுன்னு அர்ச்சனை முதல்ல அவங்களுக்கு. மறுபடியும் நாங்கள் காத்திருக்கும் போது அப்போ அந்த நேரத்தில் ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. கடவுளை தேட ஆரம்பித்தேன். கடவுளுங்கிறவர் எல்லா மனிதருக்கும் ஒன்றா இருக்கணுமே தவிர, வசதியானவங்களுக்கு ஒரு அருள் புரிஞ்சும் இல்லை வசதி கம்மியானவங்களுக்கு ஒரு அருள் புரியுதுன்னா அப்போ தேட ஆரம்பித்தேன் நான். மறுபடியும் அதோட தேடுதல்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் நேர்த்திக்கடன் அப்படி பண்ணும்போது ஒரே கோவில் ஒரே பேரில் 2 கடவுள், ஒன்று சின்ன மாரியம்மன், பெரிய மாரியம்மன். அப்போ ஒரு சின்ன இதுலேருந்து இங்கே வரி கட்டி சாமி கும்பிட்றோம், அங்கேயும் வரி கட்டி சாமி கும்பிட்றோம். 2 சாமியா? ஒரே ஒரு தெருவில் ஒரு சாமியே இன்னொரு சாமினா எப்படி இருக்க முடியும்? அப்போ இதே இன்னும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் வெளிக்காட்டிக்க முடியல, யார்கிட்டையும் இதுக்கான கேள்விகளை கேட்க முடியல. அப்போ எனக்கு தைரியமும் கிடையாது. 2வது நண்பர்கள் வட்டமும் எனக்கு குறுகிய வட்டம். யாரு கூட அதிகமாக பேசிக்க மாட்டேன், வெக்கப்படுவேன் எதுவும் சொல்றதுக்கு கூட. அதனால யாருக்கிட்டையும் கேட்டுக்கல நான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இறைவன் யாரு அப்படின்றத தேட ஆரம்பிச்சும் போது சர்ச்சுக்கு போவேன். அருகில் இருக்க ஒரு அக்கா மூலியமா அவங்க மூலியமா நான் சர்ச்சுக்கு போய் அதை வணங்க ஆரம்பித்தேன். எப்போ கல் சிலையை வணங்குறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமி எப்படி இருக்க முடியும், ஒரே இதில் எப்படின்றப்ப யோசனை எனக்கு அதிகமாகச்சு. சர்ச்சுக்கு போகலான போது அங்கே அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்ததில் நான் கொஞ்சம் ஒரு இதானி. அதுலேயும் நிறைய இது நேர்த்திக்கடன் போட்டாங்க. வாடிப்பட்டி அங்கே போய் மொட்டை எடுக்கணும், அது இதுன்னு அந்த நேர்ச்சிகளையும் செய்ய ஆரம்பித்தேன். மொட்டை அடிக்கிறது அந்த மாதிரி இது செஞ்சுட்டு அப்படியே அங்கே வணங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சப்ப பைபிளில் அதே இதில் வசனத்தை படிக்க ஆரம்பித்தேன். என்னது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின் படி பரலோக ராஜ்யத்தை அடைய முடியுமே தவிர என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவர்கள் அடைய முடியாது அப்படின்னு இயேசு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இயேசுவை நாம வணங்குறோமே, அப்ப இயேசுவும் ஒரு தூதராகத்தானே வந்திருக்கிறார். அப்ப இந்த இறைவனை எப்படி வழிபடும் போது என்னோட பழைய ஸ்கூல் நண்பன் ஒருவர் இஸ்லாமை சேர்ந்தவர், அவர் மூலமா ஒரு நட்பு கிடைச்சி நான் பேச ஆரம்பித்தேன். அவர் சில விஷயங்கள் அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் கிடைச்சிச்சு. அப்புறம் அதே பைபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறுதி இதை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றியும் போட்டிருந்துச்சு. இன்னொரு தூதர் வரணும், இதெல்லாம் எதில் இருக்குன்னா இஸ்லாத்தில் இருக்குது. அப்போ இஸ்லாத்து பைபிளுக்கும் இஸ்லாமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத கொஞ்சம் தேட ஆரம்பித்தேன். என்னோட தங்கச்சி கூட படித்த ஒரு தோழி சென்னையில் ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க கொஞ்சம் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது எனக்கு கொஞ்சம் அடி தூண்டலாக ஆரம்பிச்சு.
அப்போ இறைவன்றது இப்படிதான், இந்த இதுல இருக்காரு, இறைவன் ஒரு இறைவன் தான். சுத்தி இருக்க கல்லோ மண்ணோ இல்ல இயற்கையோ மாடை வணங்குறதுல இருந்து எல்லாத்தையும் வணங்குற மனிதனை படைச்சதே கடவுள் தான். எல்லாத்தையும் படைச்ச கடவுளை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வணங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் ஆனா எப்படி வணங்குறது, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது இறைவன் பத்தி சொல்றதுக்கான ஒரு அந்த இதுலயே ஒரு டீச்சரான ஒரு சகோதரி, அந்த அக்கா மூலியமா எனக்கு இந்த வழிகாட்டுதல் கிடைச்சிச்சு. அவங்க மூலமா நான் ஒரு ஜரூக் பாய்னு ஒருத்தவங்க சந்திச்சு படிக்க ஆரம்பிச்சேன், மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஒரே இறைவனான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கேன். அங்க போய் படிக்கக்கூடிய நிலைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேர் வேணும்னு களிமா சொல்லணும்னு களிமா சொல்லியாச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் களிமானா என்னன்ற ஒரு அர்த்தமே தெரியாம நான் போய் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு போய் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்காட்ட அவங்க எனக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னே, பேருக்கான ஒரு பேர் வைங்கன்னொடனே பேர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மத்தின் அப்படின்னாங்க, எனக்கு அதோட விளக்கம் எதுவும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பெயர் வைங்க அப்படின்னோடனே மொமின் அப்படின்னு சொன்னோடனே இது என்ன பெயருக்கா, இதற்கான விளக்கம் என்ன, இது எனக்காவது அர்த்தம் இருக்கா அப்படின்னோடனே இறை நம்பிக்கையாளன், இறை விசுவாசி அப்படின்னோடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நான் அங்க போனோடனே முதல்ல என்கிட்ட கேட்ட கேள்வியே ஆலிம் சார் கேட்டாங்க, முஃமின் இதோட பேரோட அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே இறை விசுவாசி அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னால முழுமையான ஒரு உள்ளத்திலேருந்து அந்த வார்த்தை வருதா என்னன்னா அப்போ எனக்கு சொல்ல முடியல. ஆனா அவர் என்ன சொன்ன ஒரே வார்த்தை, இறை விசுவாசி அப்படின்னா அதை அல்லாஹ் தான் சொல்லணும், மற்ற மனிதர்கள் எப்படி நீ இறை விசுவாசின்னு சொல்ல முடியும், உன்னோட பேரை எப்படி எல்லாரும் கூப்பிடுவாங்க, உடனே இந்த பேர் வைக்கிறது தவறா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே தவறு கிடையாது, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கணும், இறை விசுவாசினா எப்படி இருக்கணும் அது மாதிரி நான் இருந்து காட்டுவேன். இறை விசுவாசினா அல்லாஹ்வுக்கு எப்படி இறை விசுவாசமா இருக்கணுமோ அந்த விசுவாசத்தை என்னால காட்ட முடியும், அப்படி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ வரைக்கும் இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்குறதும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தை பத்தி இது பண்றது இல்லை. அங்க படித்து கொண்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேள்விப்பட்டதுல இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம இப்ப தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லாம இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது என்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்ப கடவுளை வணங்குறோம் அப்படின்றதே தெரியாம வணங்கக்கூடாது இல்லையா. நம்ம வணங்குறோம், நம்மளை எதுக்காக படைச்சிருக்காங்க கடவுள். நம்ம இங்க பார்த்தோம் நிறைய ஸ்லைடு அந்த கிளிப் எல்லாம் போடும்போது ஒவ்வொரு வித்தியாசமான பறவைகள்ல இருந்து எல்லா உயிரினங்களும் இருந்துச்சு. அந்த உயிரினங்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. நம்ம மனிதர்களே எடுத்துக்குவோம், ஒரு கண் இப்படி பாக்குதுன்னா இங்க ஒருத்தரை பாக்குறோம், இங்க ஒருத்தரை பாக்குறோம், இது எப்படி, இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, சும்மா ஒரு மனிதன் அப்படின்னு இருக்க முடியாதுல்ல. இந்த மனிதன் என்ன, யார் படைச்சா அப்படின்னு யோசிக்கும் போது இறைவன் எல்லாரையும் எல்லா உயிரினங்களும் படைச்ச இறைவன் எதுக்காக நம்மளை படைச்சு நமக்கு ஒரு வாழ்வாதாரம் என்னென்ன வேணும் உனக்கு உணவுலேருந்து எல்லா இதையும் கொடுக்குற இறைவன் கடைசியில நம்மள்ட்ட கேட்கறது என்ன, இறைவனுக்கு நன்றி சொல்லி வணங்கணும். அந்த வணக்கத்தை நம்ம சரியா செய்யறோமா, செய்யறதில்ல. எதாவது ஒன்றை எப்படியாவது வேற எதையாவது வணங்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படி இல்லாம நம்ம இறைவனை சரியான முறையில வணங்கணும் அப்படின்னா வணங்குனதுனால நமக்கு என்ன, ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் யோசிக்க கூடாது. நம்ம வணங்குனதுக்கு அப்புறம் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சுன்னா மறுமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மறுமையை பத்தி நாங்க படிக்க ஆரம்பிச்சு அவங்க சொல்லும் போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சு யோசிக்க ஆரம்பிச்சேன். எப்படிப்பட்ட மறுமை அப்படின்னா இப்படி ஒரு வாழ்க்கை, சொர்க்கம் நரகம் சொல்றாங்களே அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் தேடுதல்ல இறங்க ஆரம்பிச்சோன்னே சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மண்ணுரை வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட போறோம், அதுக்கு நம்ம இப்பயே நன்மை தேடணும். ஒரு அறிவாளியா நடந்துக்கணும் அப்படின்னா யாரு அறிவாளி, மறுமை வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே நன்மையை தேடிக்கணும், பாவங்கள் செய்யக்கூடாது, நன்மைகள் தேடிக்கணும். அப்படி இருக்கவங்க தான் அறிவாளி. அப்படிப்பட்ட அறிவாளியா நாம இருக்கணும், ஒரு முஃமினா இருக்கணும். அப்படின்னா நாம என்ன செய்யணும், இந்த கல்வியை மார்க்கத்தை நல்லா கத்துக்கிட்டு அதுல உள்ள விஷயங்களை மற்ற மதத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும், மாற்று மதத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம பஸ்ல போறோம், ஒருத்தர் கூட வராங்க, பக்கத்துல வராங்க, இல்ல நம்மளோட பக்கத்து வீட்டுல இருக்காங்க அவங்களும் இருக்கட்டும், இல்ல உறவினர் யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம மட்டும் மறுமையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே, இது என்ன ஒரு இது. நம்மளை சேர்ந்தவங்களும் என்னோட தாய் தந்தைக்கும் அந்த வாழ்க்கை வேணாமா, நல்ல ஒரு வாழ்க்கை வேணாமா, சொர்க்கத்துல அவங்க நல்லா இருக்க வேணாமா, நான் மட்டும் நல்லா இருந்தா போதுமா, நான் ஒரு இறை நம்பிக்கையாளனா இறை விசுவாசியா இருக்கிறது போல என்னை சேர்ந்தவர்கள் என்னை சுத்தி இருக்கவங்களும் இருக்கணும்னு நினைக்கணும்ல. அப்படிப்பட்ட இந்த இதுக்காக நம்ம எப்படியாவது கொஞ்சம் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். தெரியாத அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாம எவ்வளவு பேர் இருக்கும். ஒரு தொழுகை ஆரம்பிக்கிறோம், அதாவது பிறப்பிலேயே இஸ்லாம் சொல்லி இருக்கவங்களும் ஒரு சிலர் நாங்க அங்கேயே படிக்க வந்தவங்களே நான் பார்த்தேன். ஒரு தொழுகை விஷயங்கள் தெரியல, ஆனா 5 வேளை தொழுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 5 வேளை தொழுகையும் கடமைக்கு தொழுகிறாங்க. கடமையான தொழுகைய என்ன கடமைக்காக தொழுகக்கூடாது,
கடமையான தொழுகையை நம்ம தொழும்போது உள்ளத்திலேருந்து தொழும்போது இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்ற பயம் நமக்கு வந்து தொழும்போது நம்ம எல்லாருமே மறுமையில நல்ல ஒரு அதாவது இடத்தை அடைவோம், சொர்க்கத்தை அடைவோம் அப்படின்றது எனக்கு அங்க தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து சில மாணவர்கள், புதுசா வர மாணவர்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. நம்ம எப்படி போறப்ப பயந்தோமோ அதே பயம் வர்ற மாணவர்களுக்கு வரும்போதே ஆசிரியர் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில விஷயங்களுக்கு புரிய கொஞ்சம் ஆசைப்பட்டேன். அப்போ நான் ஆரம்பிச்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். அவங்க வந்தோடனே சில பேர் என்ன வந்தோடனே மார்க்கம் அப்படின்னா படிக்கிறதா, இவ்வளவு நாளாச்சு இப்படி படிக்கணுமா, அரபி இருக்கே இப்படி இருக்கே அப்படின்னா, உண்மையை சொல்ல போனா அரபிக் மாதிரி ஒரு எளிய மொழியை நம்ம படிக்கவே முடியாது. அவ்வளவு எளிமையான மொழி. அப்படிப்பட்ட ஒரு மொழியை நம்ம படிச்சுக்கிறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் படிச்சிடலாம். அது உண்மையா நாங்க உணர்ந்தேன். எவ்வளவு பேரு ஒண்ணுமே தெரியாம வந்தாங்க, ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க. ஒரு 6வது படிக்கக்கூடியவர் வந்து ஒரு அரபிய அழகா ஓதிட்டு போனார், குரான் ஓதிட்டு போனாரு. அப்பா அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு எவ்வளவு ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் நாடி இருக்கான். நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க சேர்ந்திருக்கோம் அப்படின்னா, இதே சென்னைக்கு நான் வரும்போது பயந்துகிட்டே வந்தேன். முதல் முறை எந்த நண்பர்கள் வட்டம் யாருமே இல்லை, தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கி ஒரு வேலையை தேடிட்டு இருந்தோமே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளவு சகோதரர்களை எனக்கு அல்லாஹ் நாடி இருக்கானா, இந்த ஹிதாயத்தை கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்னா, அப்போ அதை நம்ம சும்மா சாதாரணமா இருக்கக்கூடாது. இவ்வளவு சகோதரர்கள் மூலமா நம்ம ஏதாவது ஒண்ணு மாற்று மதத்துக்காரங்களும் தெரியாதவங்களுக்கும் மார்க்கத்தை பத்தி சரியா அறியாதவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு தெரிஞ்ச விஷயமா இருந்தா மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சா அதை வெளியில எடுத்து சொல்லணும். தெரியாத ஒரு விஷயத்த நம்ம இது நன்மை நினைச்சிட்டு யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இதெல்லாம் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இது பண்ணணும். அதே போல புதுசா கத்துக்க வந்திருக்கவங்களும் சரி, மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கவங்க எந்த விதத்துக்காகவும் ஒரு சின்ன பயம், ஒரு வெட்கப்பட தேவையில்லை. நம்ம மார்க்கத்தை கத்துக்க வந்திருக்கோம், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன்னு தெரிஞ்சு நம்ம இதுக்கப்புறம் அதை எந்த இதுவுமே கிடையாது எல்லாத்தையும் மறுத்துட்டு அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன் ஒரு உறுதியோட வந்திருக்கோம்னா, அந்த உறுதி நம்ம உள்ளத்திலேருந்து வரணும். அந்த உள்ளத்திலேருந்து உறுதி வரும்போது சில பேருக்கு அப்படியே அந்த பயம் வந்துகிட்டே இருக்கலாம். அப்படி யாருமே பயப்பட தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாக்குறான்னா அதுக்கேத்த இதாயத்து நம்மளை அல்லாஹ் நாடுனாலதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்ப அல்லாஹ்வோட நாட்டம் இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும், யாருக்காக பயப்படணும்? வேற யாருக்குமே பயப்பட தேவையில்லாம அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் பயந்துகிட்டு நம்மள அவங்க இவங்க இது சொல்லிடுவாங்களா, இந்த மதத்துக்காரங்க இவங்க சொல்லிடுவாங்க, நம்ம நண்பர்கள் இப்படி சொல்லிடுவாங்களா, எந்த ஒரு சிந்தனையும் தேவையில்ல. அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நமக்கு தேவை நம்மளோட உள்ளத்திலிருந்து அந்த வர அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வேண்டுதல் தான். அந்த வழிகாட்டுதல் படி நம்ம அல்லாஹ்வை நேசிச்சு அந்த நம்ம ஒரு தொழுகையை இது பண்ணும் போதே நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சு தொழக்கூடியவர்களா இருக்கணும். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு ஒவ்வொரு முறையும் நம்ம தொழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அதுல உள்ள அந்த ஆர்வங்கள் அல்லாஹ் மேல ஒரு நேசிப்பு அதிகமாகும் போது நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அல்லாஹ் நோக்கி நம்மளை நோக்கி 2 அடி எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகள் நம்மளோட இதுல இருந்து வரணும். அப்போ அந்த ஹிதாயத் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பயன்படுத்தி ஒருவித சின்ன பயமும் கூட இல்லாம மாற்று மருத்துவங்கள் யாரா இருந்தாலும் சரி யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல. அல்லாஹ் ஒருவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம உள்ளத்துல அந்த ஆத்மார்த்தமான இதை வச்சுக்கிட்டு நம்ம தொழக்கூடியவர்களாக இருப்போம். அதே போல கத்துக்க வந்தவங்களுக்கும் புதுசா இருக்கவங்களுக்கும் நம்ம சகோதரர்கள் நல்ல ஒரு இதா வழிகாட்டுதலா இருப்போம்னு நம்பி இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் இருப்போமாக. அதே போல நம்ம இறைவனை வணங்கக்கூடியவர்கள் இருந்துட்டு மற்ற மதத்துக்காரங்க நம்ம முன்னாடியே ஏதாவது வணங்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இல்லாம சின்ன சின்ன விஷயங்களா அவங்களுக்கு சொல்லி எத்தி வைக்கணும். அதுக்காக தான் நம்ம இதை கத்திருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நமக்கு என்ன இருக்கட்டும், அவங்க வணங்குறது வணங்கட்டும் அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும். ஏன் அப்படின்னா இதுவும் நான் படிச்சதுதான். என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்ம முன்னாடியே அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது அந்த மாற்று மதத்துங்க வணங்காம இறைவனை வணங்காம போகும்போது ஏன் என்ன வணங்கலும் போது பக்கத்துல நம்மளும் இருப்போம். அந்த நேரத்துல அந்த நபர் நம்மளை காட்டி சொல்வாராம், இதோ இவர் என் பக்கத்துல தான் இருந்தாரு, இந்த நண்பர் எனக்கு நண்பர் தான், என்னோட உறவினர் தான், ஆனா உன்னோட வல்லமை பற்றியோ உன்னை எப்படி வணங்கணுன்றதோ இல்ல நீ ஒருவன் தான் இறைவன்ற பத்தியோ இவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அந்த கேள்வி நமக்கு மாறும். அப்போ நம்மளுக்கு ஒரு தீமை உண்டாகிறதுக்கு நம்ம தெரிஞ்சே அதை பண்ணக்கூடாது. தெரியாதவங்க பண்ணா அது தவறுன்னு சொல்லலாம். தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம அதை தீமையில போய் நம்மளும் விழாம இருக்கணும். அப்போ நம்ம அந்த மார்க்கத்தை அவங்களுக்கு முழுமையாக எடுத்து சொல்லணும். ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு புரியுற மாதிரி அழகான முறையில் எடுத்து சொல்லி அவங்கள இன்னும் ஒரு நெறிமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்கள தொடர்பு கொண்டுட்டே இருக்கணும். ஒரு டைம் சொல்லும் போது கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருப்பாங்க, விலகி போறாங்கன்னா ஒரு 2-3 டைம் முயற்சி பண்ணி எடுத்து சொல்ற அளவுக்கு நம்ம வரலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி விடைபிடிக்கிறேன். வாகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.